அழக்கூடாது. நீ ஏன் அழுற? நீ தாதாடா, டான், கேங் லீடர். கட்டிலேயே கலவரம் தெரியுதே ராஜா, நான் எப்படி அழாம இருப்பேன்? வெல்கம் டு ஃபன் பேலன்ஸ். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பக்கத்தில் யாருமே இல்லை, ஏன்னா நான் மட்டும்தான் இந்த வீடியோவில் இருக்க போகிறேன். அண்ட் அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பொன்னான நாள் எனக்கு இல்லை, தலை ஃபேன்ஸுக்கு. ஏன்னா இன்றைக்கி வந்து குட் பேட் அக்லியோட டீசர் லான்ச் ஆகிருக்கு. பாஸ்ட் ஒரு 3 டேஸாகவே வந்து பயங்கரமான போஸ்டர்ஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது வந்து டீசர் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுதுன்றது. ஆதிக் ரவிச்சந்திரன் இவரோட லாஸ்ட் மூவி, அதாவது நம்ம மார்க் ஆண்டனி பார்த்துருப்போம், பயங்கரமாக பண்ணியிருந்தாரு. ஸோ அதே மாதிரியே இதுவும் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரியே வந்து போஸ்டர்ஸுமே ஒரு சில இதெல்லாம் வந்து ரெலவெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. பார்க்கலாமா? இன்னைக்கு என் ரியாக்ஷன் மட்டும்தான் பார்க்க போறீங்க. எனக்கும் வந்து என்ன ரொம்ப ஜாம் ஆகுது. நடுவில் வர நிறைய படத்தோட ரியாக்ஷன்ஸ் எதுவுமே வந்து என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல, பிகாஸ் ஆஃப் தட் பச்சை சட்டை. அதுதான். ஸோ அட்லீஸ்ட் இந்த ரியாக்ஷன் இது வந்து கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அண்ட் அதே மாதிரியே இந்த டீசர் பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பயங்கரமான ஹைப் இருக்குது. அந்த ஹைப்பை இது தருதான்னு பார்ப்போம். எக்ஸாக்ட் டைம் படி இது வந்து 7 o'clock ஆகுது. 7:01 தான் வந்து டீசர் லான்ச் பண்ணுவாங்களாம். லெட்ஸ் வெயிட் ஃபார் 1 minute. A few inches later. எஸ், வந்துடுச்சு, பார்க்கலாம். ரெட் பிளட், கிரீன் பிளட். ஒரு ரெட் டிராகன். அவன் போட்ட ரூல்ஸ அவனே பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கானா? அவன் மூச்சிலேயே முடிச்சிருவான். நாம எவ்வளவுதான் குட்டா இருந்தாலும் இந்த உலகம் நம்மள பேட் ஆக்குது. பில்லா கார் ரேசிங் காட்டுறேன். வாழ்க்கையில் என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ சில சமயங்கள் அதெல்லாம் பண்ணணும் பேபி. Darlings, missed you all. So setting the screens on fire. ஸோ வெற்றிகரமாக டீசரை வந்துடுச்சு. அந்த டீசரையும் பார்த்து முடிச்சாச்சு. இந்த ரியாக்ஷன் வீடியோ எப்படி வந்திருக்கும்னு எனக்கு தெரியாது, ஏன்னா இது என்னோட ஃபர்ஸ்ட் சோலோ ரியாக்ஷன் வீடியோ. அதுவும் வந்து நம்ம தலையோட அப்கமிங் மூவி குட் பேட் அக்லி. ஸோ நான் டீசர் ரியாக்ஷன்லேயே சொன்ன மாதிரி ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து செட்டிங் த ஸ்க்ரீன்ஸ் ஆன் ஃபயர் தான் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். April 10th இந்த மூவி ரிலீஸ் ஆகுது. இவரோட பாஸ்ட் மூவி மார்க் ஆண்டனி அது எப்படி இருந்திருக்கும்ன்றது ஆப்வியஸ்லி தெரியும். நம்ம விஷால் சாரோட 100 crore கிராஸை வந்து டச் பண்ண ஒரு மூவி வேறு. அண்ட் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் பிளே அண்டு சினிமாட்டோகிராஃபிலாம் பயங்கரமாக இருந்துச்சு. அதே சினிமாட்டிக் பேட்டர்ன் தான் இந்த படத்துலேயும் ஃபாலோ ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆப்வியஸ்லி அப்படி தான் இருக்குது. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கெட்டப்ஸில் இருக்கார் நம்ம அஜித் சார். லாஸ்ட் டைம் வந்து விடாமுயற்சி ரொம்ப சைலண்ட்டான ஒரு கேரக்டராக இருந்துச்சு. பட் இது அப்படி கிடையாது. இட்ஸ் அ கம்ப்ளீட் ஒரு ஃபேன்ஸ்க்கான ட்ரீட்டாக இருக்க போகுது. ஹோப் ஃபார் அ குட் FDFS ஃபார் தலை ஃபேன்ஸ், ஃபார் சினிமேட்டிக் ஃபேன்ஸ். ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரியான ஒரு ஹைப் இருக்கிற ஒரு ஸ்டார் டம் மூவி வரப்போகுது. அது எல்லாருமே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ண தான் போகிறோம். ஆஸ் யூஷுவல் பிளாக் பஸ்டர் தான் எப்பயுமே. இந்த படமும் அதே மாதிரி பிளாக் பஸ்டர் ஆகிறதுக்கு ஃபன் பேலன்ஸ் சார்பாகவும் என் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இந்த வீடியோவை இனிதாகவே முடிக்கிறோம். நன்றி, வணக்கம். அப்புறம் மறக்காம
சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு போங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.